ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீக்கெண்ட் மினி விலாக் பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கலும் தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். சாப்பிட்ட உடனே நானும் என்னோடய தம்பியோட ஒய்ஃப், தம்பி, எங்கள் அப்பா 4 பேரும் சேர்ந்து பட்டினப்பாக்கமில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ரொம்ப சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. பட்டினப்பாக்கமில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிரம் ஃபிஷ்ஷும் சங்கரா ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஒரு 12:30 போல தான் போயிருந்தோம். ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் சொன்னாங்க. யாராவது பட்டினப்பாக்கம் போய் ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இயர்லி மார்னிங் போயிடுங்க. அப்போ கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் வஞ்சிரம் மீனும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். காரப்பொடியும் கவலைப்பொடியும் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீனை அங்கேயே நாங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். வெறும் க்ளீன் பண்ணி மசாலா தான் அப்ளை பண்ணணும். பட் சங்கரா மீன், காரப்பொடி, கவலைப்பொடி இது 3மே நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் கட் பண்ணணும். இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறமா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைஸ் ஃபிஷ்ஷாக எடுத்து அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருந்தேன். கவலைப்பொடி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சேன். இன்னொரு சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா காரப்பொடி போட்டு வெறும் தேங்காய் போட்டு நாங்கள் குழம்பு வைப்போம். அதை தான் செஞ்சிட்ருந்தேன். நல்லா கிரேவிலாம் ரெடி பண்ண பிறகு 2 பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடியான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து. என் தம்பியோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாழை இலை போட்டு இன்றைக்கி நான் சாப்பாடை சர்வ் பண்ணிட்டேன். சுட சுட சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், தேங்காய் மீன் குழம்புல இருந்த மீனையும் வச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஃபில்லிங்காக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஃபிஷ் காம்போவில் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, கீப் சப்போர்ட்டிங் அஸ், லவ் யூ, டாடா, பை.